வணக்கம். மார்க்கெட்ல நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா, என்எஸ்இ வந்து எஃப்ஐடிஐ கேஷ் மார்க்கெட் டேட்டா நமக்கு குடுப்பாங்க. ஆனா குறிப்பா இந்த ஸ்டாக்ஸ்ல இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இருக்காது. Finvestorல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இத ரிலீஸ் பண்றோம். இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி ஸ்கிரீனர் அப்படிங்கிற டேப்ல வந்து உங்களுக்கு டெய்லி என்னென்ன ஸ்டாக்ல இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ டூல் கிட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா, இங்க ஒரு செக்ஷன் இருக்குங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்சைடர்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு. அதுல வந்து ஸ்டாக் வைஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி அப்படின்னு முதல்ல ஒரு டேப் இருக்கும். அதுல ஒவ்வொரு ஸ்டாக்லயும் வந்து என்னென்ன தேதியில எங்கெங்க வந்து ஸ்பைக் வந்திருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பெரிய ஸ்பைக் இருக்கு. இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டிக்கான அறிகுறி. இந்த மாரி ஸ்பைக்லாம் இருந்தா, இத வந்து நம்ம பொறுமையா பார்ப்போம். ஒரு பர்ட்டிகுலர் கேஸ் எடுத்து நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த முதல் 2 டேப் வந்து நம்ம சேர்த்து தான் யூஸ் பண்ண முடியும். தனித்தனியா யூஸ் பண்ண முடியாது. முதல்ல வந்து நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் வைஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி டேப்க்குள்ள நம்ம போய் ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஒரு லைவ் அனாலிசிஸ் பண்ண போறேங்க. இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 சாட்டர்டே. ஆகஸ்ட் 2 வரைக்கும் நமக்கு டேட்டா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, போன வாரம் அதாவது ஜூலை 29ல இருந்து ஆகஸ்ட் 2 எந்தெந்த ஸ்டாக்ல இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு, ஒவ்வொரு நாள்லயும் எந்தெந்த ஸ்டாக்ல இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு. அத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபில்டர் டேட் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபில்டர் இருக்கும். இதுல எனக்கு என்ன வேணும்? போன வாரம் அதாவது ஜூலை 29ல இருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும். ஓகேங்களா? அத போட்டு நான் அப்ளை பண்ணிடுறேன். அது வந்துரும் 29 ஜூலை டூ 2 ஆகஸ்ட். இப்போ நமக்கு இந்த தேதியில இதுக்குள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ்ல இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு அப்படிங்கிறது இங்க கீழ வரும். ஆனா அது மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது. மத்த பாராமீட்டர்ஸ நம்ம செட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா சிம்பல் இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்ல பாத்துக்கணும்னாலும் நீங்க பாத்துக்கலாம். கேட்டகரி இருக்கும். நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல எதுல இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி வந்திருக்கு அப்படின்னு வேணா நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பண்ணல. செக்டார் பாத்தீங்கன்னா எந்தெந்த செக்டார்ல வந்து பர்ட்டிகுலர் ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். சோ இதெல்லாம் வந்து ஃபர்தர் ஃபில்டரிங். அடுத்து கீழ பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் இருக்கும். நான் இதுல என்ன போடுறேன்னா மினிமம் வந்து 2000 crores இருக்கட்டும் அப்படின்னு நான் போடுறேன். சோ 2000 crores கீழ இருக்கிற ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி கம்மியா இருக்கும். சோ நம்ம வந்து 2000 crores மேல இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கீழ வந்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்கோர் இருக்கும். குவாலிட்டி ஸ்கோர்ல வந்து 50க்கு கீழ குவாலிட்டி ஸ்கோர் இருந்தா அந்த ஸ்டாக்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு போட்டுருவோம். சோ மினிமம் வந்து 50 இருக்கணும் அப்படின்னு போட்டுருவோம். வேல்யூவேஷன் ஸ்கோர் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து எனக்கு 30க்கு மேல இருக்கிற மாதிரி சொல்லு. 30க்கு கீழ இருந்தா ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு அர்த்தம். சோ 30க்கு மேல நம்ம போட்டுருவோம். இப்போ லாஸ்ட் வீக்ல பிரைஸும் மேல போயிருக்கணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் ஃபில்டர்ஸ் இருக்கும். 1 டே, 1 வீக், 1 மந்த். இதுல நான் என்ன போறேன்னா லாஸ்ட் 1 வீக்ல வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ் காமி. சோ 0க்கு மேல இருக்கணும். பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்கா ஒரு ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டோங்க. இங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா 134 ஐட்டம்ஸ் இருக்கு இதுல. எத்தன ஸ்டாக் இல்ல இது. இது வந்து ஒவ்வொரு எத்தன ரோ இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 134 ரோஸ் இருக்கு. இந்த பேசிக் ஃபில்டர் செட் பண்ணிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, இங்க 1 வீக் அப்படின்னு இருக்குல்ல, இது மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து சார்ட் ஆகும். போன வாரம் எந்த ஸ்டாக்ஸ்ல பிரைஸ் மூவ்மெண்ட் ஹையஸ்டா இருந்துச்சு அப்படிங்கறது வந்து இது சார்ட் பண்ணி கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா நியூலாண்ட் லேபரேட்டரிஸ்ல வந்து லாஸ்ட் 1 வீக் 31% அப் வித் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி. 1ஆம் தேதி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்டர் ஆயிருக்காங்க அந்த ஸ்டாக்ல. அதே போல பாத்தீங்கன்னா டிசிபிஎல் பேக்கேஜிங் எடுத்தீங்கன்னா 30th ஜூலை 1 ஆகஸ்ட் 2 டேவும் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு. ஸ்டாக் வந்து 1 வீக்ல வந்து 26% ஷூட் அப் ஆயிருக்கு. அதே போல இங்க வந்தீங்கன்னா கீழ மோத்திலால் ஆஸ்வால்லையும் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 1 வீக்ல 14% அப். இது போன வாரமும் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்ல 17% அப் ஆயிருக்கு. HFCL அது பாத்தீங்கன்னா 30th ஜூலை 1 ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட் 3 நாள் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு. லாஸ்ட் 1 வீக் 12.8% அப் ஆயிருக்கு. இப்போ இன்னும் கீழ வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ஏசியன் பெயிண்ட்ல வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி வருது. 29 ஜூலை, 30 ஜூலை, 31 ஜூலை, 1 ஆகஸ்ட் 4 நாளும் ஏசியன் பெயிண்ட்ஸ்ல இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஏசியன் பெயிண்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணுவோம். நான் இந்த சிம்பிள்ல போயிட்டு ஏஷியன் அப்படின்னு நான் போடுறேன். போட்டேன்னா எனக்கு ஏஷியன் பெயிண்ட் மட்டும் வருது. 29 ஜூலை பிரைஸ் 2955 இருந்தது. 30th ஜூலை 3000 வந்தது. 31 ஜூலை 3084, 1 ஆகஸ்ட் 3099. ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கன்சிஸ்டன்டா வித் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி. இந்த பேஜ்ல வந்து ஸ்டாக் வந்துடுச்சுனாலே அதுல இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். டெலிவரி அமௌண்ட்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 100 கோடி மேல. 29வது ஜூலை 167 கோடி டெலிவரி எடுத்திருக்காங்க. 350 crores, 600 crores, 235 crores.
டெலிவரி பெர்சன்டேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியா தான் இருக்கு. இங்க 66, 55, 55, 45. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ்ல வந்து 56% டெலிவரி இருக்கும். இது வந்து அரௌண்ட் 56% தான் இருக்கு எல்லாமே. இன்ஃபேக்ட் முதல் நாள் வந்து 66% டெலிவரி எடுத்திருக்காங்க. ஸோ 1 டேல எப்படி மூவ் ஆயிருக்கு, 1 வீக், 1 மந்த் எப்படி மூவ் ஆயிருக்கு. ஓவரால் குவாலிட்டி ஸ்கோர் என்ன? அது பச்சையில தான் இருக்கு. 59லாம் நல்ல குவாலிட்டி ஸ்கோர் தான். ஏன்னா கம்பெனி சைஸும் பெருசு. இந்த சைஸ்ல அது இன்னும் வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இன்னும் க்ரோ ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இருக்கு. ஸோ நல்ல குவாலிட்டி ஸ்கோர். வேல்யூவேஷன் ஸ்கோர் வந்து ஓகே டீசென்ட் தான். 33லாம் வந்து நிஃப்டி 50ல இருக்கிற ஹை குவாலிட்டி ஸ்டாக் ஏசியன் பெயிண்ட்ஸ்லாம். அதுக்கு 33ங்கிறது ஒரு நல்ல வேல்யூவேஷன் தான். ஏன்னா யூசுவலா பாத்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 40 வேல்யூவேஷன் ஸ்கோர் போனாலே ரொம்ப அண்டர் வேல்யூட் தான் நம்ம சொல்லுவோம். 24, 25ல தான் நிறைய நாள் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ வேல்யூவேஷன் ஸ்கோர் வந்து 33 பக்கம் இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கணும் அடுத்து அப்படின்னா, இங்க நமக்கு தெளிவா 29, 30, 31 ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்த டேபுக்கு போறோம். மேல இருக்கிற இந்த ஸ்டாக் வைஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி அந்த டேப் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அதுல இப்போ நான் வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஏசியன் பெயிண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன தெரியுது, இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பைக் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. ஆவரேஜ் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டட் லைன். ஓகே, நார்மலா அதுல எவ்வளவு ஆக்டிவிட்டி இருந்திருக்கு. இந்த ஸ்பைக் மாரி வந்ததுன்னா, இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெவியா இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்பைக் பாருங்க, இந்த ஸ்பைக் பாருங்க. ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸ்ல ரொம்ப நாளா வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு ஃபால்ல அத பை பண்ணிட்டே இருக்காங்க. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, அந்த பையிங்ல வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் கொஞ்சம் மேலயும் மூவ் ஆயிருக்கு. ஸோ கிளியரா வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்ணிட்டே இருக்காங்க இந்த ஃபால்ல. ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 1 இயர் வந்து 3500 இருந்துச்சு ஒரு வருஷம் முன்னாடி. இப்போ வந்து 3000 லெவல் வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் 3000 மேல மூவ் ஆயிட்டு இருக்கு. 3084ல 3100 பக்கம்லாம் இப்பதான் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பையிங்கையும் குறிக்கலாம், செல்லிங்கையும் குறிக்கலாங்க. இங்க வந்து நம்ம ஸ்பைக் இருக்கு, உடனே வந்து அது வெறும் பையிங் தான் அப்படின்னு நம்ம முடிவு கட்ட முடியாது. நம்ம வந்து சார்ட்டுக்குள்ள போய் இது உண்மையிலே பையிங் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ட்ரேடிங் வியூ உள்ள போயிட்டு ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லோட் பண்ணிக்கோங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ்னு போட்டு என்எஸ்சில இருக்கிற ஏசியன் பெயிண்ட்ஸை லோட் பண்ணிட்டேன். அதுல கீழே வந்தீங்க அப்படின்னா 5 டேஸ் அப்படின்னு இருக்கும். 5 டேஸ் 5 மினிட் இன்டர்வல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த 5 டேஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 5 மினிட் இன்டர்வலா மாறிடும். லாஸ்ட் 5 டேஸ்க்கு உண்டான ஆக்டிவிட்டி வந்து அது தெளிவா காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கு, 29th ஜூலை. ஓகே, இங்க இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பைக்ஸ் போனீங்க அப்படின்னா 29 ஜூலை, 30 ஜூலை, 31 1 4 நாளும் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ நம்ம சார்ட்ல போறோம். 29th அப்போ எங்க அக்ரெசிவா வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் டே இந்த இடத்துல வந்து அக்ரெசிவா வந்திருக்காங்க. அந்த இடத்த வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அந்த லைன் நான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து அவங்க அக்ரெசிவா வந்திருக்காங்க முதல்ல. 2949ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில கூட தொடர்ந்து ஹெவியா வந்திருக்காங்க. இந்த லெவல்லயும் ஹெவியா வந்திருக்காங்க. இந்த லெவல்ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையிலும் ஹெவியா உள்ள வந்திருக்கு. பிரைஸும் அக்ரெசிவா மேல மூவ் ஆயிருக்கு. ஸோ கிளியர்லி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இங்க பாத்தீங்கன்னா, இந்த லெவல்ல வந்திருக்காங்க. அப்புறம் இந்த லெவல்ல வந்து ட்ரிகர் பிளஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல்ல இங்க கீழ. அதுக்கப்புறம் வந்து இந்த லெவல்லயும் வந்து அவங்க என்டர் ஆயிருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறாங்க. ரொம்ப நாள் வந்து அது ஒரு 3000 ரேஞ்சிலே இருந்திருக்கு. ஒரு பிரேக் அவுட்ல இருக்கு. நம்ம வந்து கண்டிப்பா இதுல ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது எந்த டேட்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி வந்துச்சு, 29th ஆகஸ்ட் வந்துச்சு. அதோடைய லோ மார்க் பண்ணிக்கோங்க. அதோடைய லோ வந்து இங்க இருக்கு. இந்த லைன் இருக்கு ஆக்சுவலி. இங்க வந்து நம்ம ஒரு லைன் போடுவோம். ஓகேங்களா? இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா 2948 இருக்கு. 2948 அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டே உடைய லோ. 29 ஜூலையோடைய லோ. இதுக்கு கீழ ஒரு ஸ்டாப் வச்சுட்டு, நீங்க இதுல ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்க பக்கம் இருக்காங்க. ஸ்டாக் வந்து குவாலிட்டியான ஸ்டாக். வேல்யூவேஷன் டீசென்ட்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு பெட் நம்ம இது மேல பிளேஸ் பண்ணலாம். இந்த பேஜ்ல இன்ஸ்டிடியூஷனல் அக்ரேஷன் அப்படின்னு வந்து ஒரு ஃபில்டர் இருக்குங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.2 இருக்கும் மினிமம். அப் டு 5, 6 கூட இருக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எவ்வளவு அக்ரெசிவா இந்த ஸ்டாக்க பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 2, 3 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 1.2, 1.5, 1.6லாம் இருந்துச்சுன்னா, ஓகே, அதுவும் அக்ரெஷன் தான். பட் ரொம்ப ஹெவி அக்ரெஷன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் உங்களுக்கு மத்த ஸ்டாக்ஸ் இதெல்லாம் காமிக்கிறேன். இப்ப நான் ஃபுல்லா வந்து ரீசெட் பண்ணிட்டேன். இங்க ரீசெட் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து ரீசெட் ஆயிரும்.
இப்போ நான் வந்து மறுபடியும் ஆகஸ்ட் 2 மட்டும் எடுக்கிறேன். சரிங்களா? ஆகஸ்ட் 2 அன்னைக்கு இங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் அக்ரேஷன் இருக்குல்லங்க. இத வந்து நான் கிளிக் பண்ணேன்னா சார்ட் ஆகும். ரிவர்ஸ் ஆர்டர்ல. இப்ப 9.4 அப்படின்னு இருக்கு. 9.4 அப்படின்னு இருக்கிறப்போ, அந்த ஸ்டாக்ல வந்து ஹெவி இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வேர்ல்பூல் இருக்கு. வேர்ல்பூல் உள்ள போய் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டாக் வைஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டில நம்ம வேர்ல்பூல் பார்ப்போம். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பாருங்க ஸ்பைக் எவ்ளோ தூரம் இருக்கு. இதுவரைக்கும் அந்த ஸ்பைக்கோட கடைசியா வந்த ஸ்பைக் ஆகஸ்ட் 2 வந்து ரொம்ப ஹையா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்பைக்கோடைய லெவல் எவ்ளோ ஹையா இருக்கு அப்டிங்கிறத இண்டிகேட் பண்றது தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் அக்ரஷன் காலம். இதோடைய நம்பர் வந்து அந்த ஸ்பைக் எவ்ளோ தூரம் பெருசா இருக்கு அப்டிங்கிறத ஐடென்டிஃபை பண்றது. இப்போ எனக்கு வந்து அக்ரஷன் மினிமம் வந்து 2 டைம்ஸ் இருக்கணும். நார்மலா வந்து ஒரு பையிங் அக்ரஷன் இருக்கும். ஆனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும்போது அது ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் ஆஃப் தட் நார்மல் பையிங் அக்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்க இங்க போடலாம். 2க்கு மேல போட்டீங்கன்னா, ஹெவி அக்ரேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸோட லிஸ்ட் மட்டும் தான் வரும். 2க்கு மேல இருக்கிறது மட்டும் தான் வரும். இப்ப ரேமண்ட் எடுத்துக்கோங்களேன். ரேமண்ட்ல வந்து 2.12 இருக்கு. இப்ப நான் வந்து ரேமண்டோடைய ஸ்பைக்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ரேமண்ட் போறேன். அதுல பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்பைக் எவ்வளவு பெருசா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரீசென்ட் டைம்ஸ்ல வந்த ஸ்பைக் எல்லாம் விட லாஸ்ட் ஆகஸ்ட் 2 வந்த ஸ்பைக் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஏசியன் பெயிண்ட்ஸ்க்கு பண்ண மாரி ஒரு தடவை சார்ட்டுக்குள்ள போய் ரேமண்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ரேமண்ட் போட்டீங்க அப்படின்னா, ரேமண்ட் சார்ட் வரும். அதுல நீங்க இங்க பாத்தீங்கன்னா, மதியம் 12 மணிக்கு அவங்க வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெருசா வந்து இங்க ஒரு வால்யூம் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த டே உடைய லோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த டே உடைய ஓப்பன்லயே பாத்தீங்கன்னா, அது என்னதான் கேப் டவுன் ஆயிருந்தாலும் ரொம்ப அக்ரெசிவா வந்து ஓப்பன்லயே பை பண்ணியிருக்காங்க. இந்த லோலயும் பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டா விழுந்துச்சு. ஆனா உடனே மேல எழுந்துச்சு. ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். ஓகே. இந்த டே உடைய லோ அதுக்கு கீழ இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 1945 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெவல் ரேமண்ட்ல. இதுக்கு கீழ ஸ்டாப் வச்சுட்டு நீங்க ஒரு புல்லிஷ் எடுக்கலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த லெவல்ல வந்திருக்காங்க. ஸோ 1945 கீழ ஸ்டாப் வச்சுட்டு ஒரு ஷார்ட் டெர்ம் ட்ரேட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் வைஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பைக் ஸ்கின்னர் இது 2த்தையும் வந்து சேர்த்து வச்சு தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கேன். இத வந்து நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வர தான் உங்களுக்கு இத இன்னும் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ இம்மீடியட்டா நான் சொல்லும்போது உங்களுக்கு நெறைய விஷயம் புரியாம இருந்திருக்கலாம். யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். ஸோ அத வந்து நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கூட போடலாம். என்ன டவுட்ஸ் அப்படின்னு. ஸ்டாக் வைஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டிலும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுலயும் நீங்க ஸ்டடி பண்ண உங்களுக்கு நெறைய விஷயம் டவுட்ஸ் வரும். அதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு குவரீஸ் அனுப்புங்க. கண்டிப்பா டீம்ல இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இன்வெஸ்டர் டூல் கிட் உடைய மோஸ்ட் யூனிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 தான். ஸோ அதான் முதல்ல வச்சிருக்கேன். ஃபர்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம்.